வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக், கிறிஸ்பி கார்ன். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் சுத்தமாக கழுவி வச்ச ஸ்வீட் கார்ன் 1 கப் அதை சேர்த்துடலாம். இந்த கார்னுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம சேர்த்த உப்பு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அது வேகிறதுக்கு மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம்தான் ஆகும். இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் இது. கார்ன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிக்கிறது முழுசாக நல்லா அடங்குனதும் நம்ம இதை இப்போ ஒரு வடிகட்டியால் வடிகட்டிடலாம். நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்த கார்னை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நாம் கார்னை தண்ணியில் வச்சு வேக வச்சோம். அதை நம்ம வடிகட்டி எடுத்தாலுமே அதோட ஈரத்தன்மை இன்னும் இருக்குது. அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு முன்னாடி அது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனாலும் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு நம்ம வேக வச்சு எடுத்த கார்னை இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் கார்னில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போது இதுக்கு செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக இன்னும் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கார்னில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு அது ஒட்டலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து கூட அதை கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். என்னதான் நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாலும் நாம் சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பாத்திரத்தோட அடியில் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம டேப் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரால் கோட் பண்ண நம்மளோட கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாய் நல்லா சூடானதும் சோளத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு கார்ன் மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நம்ம மீதி இருக்க கார்னையும் சேர்த்துடலாம். என்றைக்குமே கார்ன் பொரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அது தெரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா எண்ணெய் வடிய விட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை டிஷ்யூ பேப்பர் இருக்க ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ செகண்ட் பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா கார்னையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். நாம் பொரித்த கார்னோட சவுண்ட் கேட்டிங்கல்ல, நல்லா இருக்குதுல்ல? இப்போ இது கூட ஒரு அரை எலும்பிச்சை பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுறலாம். நாம் சேர்த்த எலும்பிச்சை பழத்தோட சாறு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள், ஜீரகப்பொடி, சாட் மசாலா, உப்பு. ஒரு குட்டி பவுலில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்து வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண கார்னில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்க்க தான் சிவப்பாக இருக்குது,
ஆனால் ரொம்ப காரமாலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி உங்கள் குழந்தைங்க காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் உருக்குன பட்டரை அதில் போட்டு அவங்களுக்கு கொடுங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பாதியை சேர்த்துடலாம். இப்போது நம்ம கார்ன் மசாலா கூட நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா கலந்துடலாம். கடைசியாக இதில் நாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி சுவையாக பரிமாறலாம். ஒரு தடவை உங்கள் குழந்தைக்கு இந்த கிறிஸ்பிக்கான செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.